தொடர்ச்சியாக மறுமலர்ச்சி திமுகவுக்கு தேர்தல் வெற்றிகளை திமுக தான் தேடி தந்தது. நீங்க 2006ல அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடங்கள் தான் கிடைச்சது. வெறும் 6 இடங்கள் தான் கிடைச்சது. அதுலேயே வீர இளவரசன் இறந்து போனார். அதன் பிறகு கண்ணப்பன் திமுகவுக்கு போனார். இப்படி நிறைய சம்பவங்கள் அதுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2006க்கு பிறகு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதே அந்த கட்சிக்கு இல்லை. அந்த கட்சி துவங்கப்பட்டதிலிருந்து ஒரே ஒரு முறைதான் சட்டமன்ற பிரதிநிதித்துவம், 2006ல தான். 2011 தேர்தல் புறக்கணிப்பு, 2016 படுதோல்வி. இதையெல்லாம் தாண்டி 2019 வரைக்கும் தேர்தல் வெற்றியே கிடையாது. எப்போது தேர்தல் வெற்றி? 2009 தான் தேர்தல் வெற்றி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றினாங்க அதிமுக கூட்டணியில. 10 ஆண்டுகள் எந்த வெற்றியும் இல்லாமல் இருந்த இயக்கம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, ராஜ்யசபாவை கொடுத்தாங்க. அதன் பிறகு 2021 திமுக சின்னத்தில் போட்டியிட்டு திமுக கூட்டணியால் 4 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைச்சிச்சு. இப்ப இவ்வளவையும் திமுக கொடுத்திருக்க, இவ்வளவு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு திமுக கொடுத்திருக்க, அப்ப நீங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு சரியா இருந்திருக்கணும்? முதலமைச்சர் இசைவு தெரிவித்திருந்தால் மதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போயிருக்கும். அப்ப இதையெல்லாம் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு சரி செய்து கொண்டு மதிமுக என்கிற இயக்கம் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்.